வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487735. குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தாரகை கட்பர் வேட்புமனு தாக்கல் செய்தார். விவரங்களை தர இணைக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்கள். ஆனந்த், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3 முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற விஜயதாரணி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என்று தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டி பாஜகவில் இணைந்ததோடு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து இந்த தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியில் ஏற்கனவே பிஜேபி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நந்தினி, அதிமுக சார்பில் ராணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெமினி, சுயேட்சை வேட்பாளராக மோகன்குமார் ஆகியோர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் தாரகை கட்பர் தனது கட்சி தொண்டர்களுடன் குளித்தலை தபால் நிலையம் சந்திப்பில் இருந்து தாலுகா அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்து விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிகாரி சங்கரலிங்கத்திடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லீபராஜ் ஆகியோர் மனு தாக்கலின் போது இருந்தனர். வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.